அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஹஸரத்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இறந்து விட்டார், அவர் சார்பில் நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். சரி, எது சிறந்த தர்மம் என்று கேட்டேன். அதற்கு குடிநீர் வழங்குதல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பானவர்களே, குடிநீர் வழங்குதல், அதாவது தாகித்திருப்பவர்களுக்கு தண்ணீரை புகட்டுதல் என்பது நம்முடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. நாம் அறிந்திருக்கிறோம், ஒரு நபர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். கடுமையான தாகம் ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்த ஒரு கிணற்றில் இறங்கி அவர் தண்ணீரை குடித்து விட்டு வெளியே வந்தபோது அங்கு ஒரு நாய் தாகத்தால் தவித்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுத்து வந்து அந்த நாய்க்கு புகற்றினார். இதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட போது சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மற்ற பிராணிகளுக்கு உதவுகின்ற விஷயத்திலும் எங்களுக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டபோது, உயிருள்ள ஒவ்வொரு பிராணிக்கும் நீங்கள் உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான நற்கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த வெயில் காலத்திலே மக்களுக்கு தாகத்தோடு வருகிறவர்களுக்கு தண்ணீரை பகிர்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் சுவனத்தை கூலியாக வழங்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.